இந்த ஒட்டுமொத்த உலகத்துல தனித்துவமான வித்தியாசமான புத்தகங்கள் நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட புத்தகங்கள்ல இப்ப நம்ம பார்க்க போற புக் ரொம்பவே வித்தியாசமான விசித்திரமான ஒரு புக். ஏன் இந்த புக் விசித்திரமானதுன்னா, இந்த புக்கை யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கரெக்டா தெரியாது, இந்த புத்தகத்துல எதை பத்தி சொல்ல வராங்கன்னு கிளியரா ஒரு ஐடியா கிடையாது. இது எல்லாம் விட முக்கியமா இந்த புக்கை எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்கன்னே தெரியாது. எஸ், இப்படிப்பட்ட ஒரு புக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். த வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட். இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை ஒருத்தர் பழைய புத்தக கடையிலிருந்து விலைக்கு வாங்கினதா சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதான் உண்மை. 1912 வில்ஃப்ரிட் வோய்னிச் அப்படிங்கிற பழைய புத்தகங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு புத்தக ஆர்வலர் ஒரு பழைய கடையிலிருந்து விலைக்கு வாங்கியிருக்காரு. அந்த புக்கை பார்த்து அவருக்கு ஏதோ வித்தியாசமா தோணிருக்கு. இந்த புக்கை நம்ம வாங்கி இதில் இருக்கிறத டீகோட் பண்ணா பல விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு நம்பியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கினதுல இருந்து 40 வருஷமா இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு டீகோட் பண்ணதுக்கு ஒரு தனி டீமா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இத்தனை வருஷம் கடந்தாலும் கூட அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால 1969 ஏஎல் யூனிவர்சிட்டி கிட்ட இந்த புக்கை ஒப்படைச்சிடுறாங்க. நடத்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகள்ல ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கார்பன் டேட் டெஸ்ட் மூலியமா இந்த புக் 14ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது 1404 இருந்து 1438 காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கார்பன் டேட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த புக் ஒரு ஃபேக். இதை வாய்னிச் தான் மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புத்தகத்தில் உள்ள எந்த வரிகளுக்குமே அர்த்தமே இருக்காது, ஏதோ ஏனோதானோன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளி, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்க விதம் எல்லாமே இந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு செய்தி இருக்கு, ஏதோ ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் பல்வேறு வகையான தாவரங்களோட படங்களை வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கு கீழேயும் அந்த தாவரத்தோட பேர் என்னன்னு எழுதியிருக்காங்க. நம்ம நார்மலா இருக்கக்கூடிய புக்கில் எல்லாத்துலேயுமே படத்துக்கு கீழே அது படம் என்ன படங்கிறதுக்காக எழுதியிருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இருக்கு. இந்த புத்தகத்தில் பல பெண்களோட உருவங்களும் இந்த உலகத்திலேயே இல்லாத வித்தியாசமான தாவர வகை வரையப்பட்டிருக்கு. ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட சில படங்களும், பழங்காலத்துல குளிக்கிறதுக்காக கட்டியிருப்பாங்கல்ல ஒரு சில அமைப்புகள், அந்த மாதிரியான படங்களும் அதிகமா இருந்துச்சு. இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்க இதுல மொத்தமா 6 செக்ஷன்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. பாட்டனி, ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி, பயாலஜி, காஸ்மாலஜி, பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிற 6 செக்ஷன் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுல வரையப்பட்டிருந்த தாவரங்கள் எதுவுமே நம்ம உலகத்தை சேர்ந்தது கிடையாது. அதுல எழுதப்பட்டிருந்த மொழியும் இந்த உலகத்தோட எந்த மொழி கூடயும் ஒத்தே போகல. ஃபர்ஸ்ட் செக்ஷன் தாவரவியல். அந்த செக்ஷன்ல பல்வேறு வகையான தாவரங்கள், கொடிகள், மரங்களோட படங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கு கீழேயும் அந்த தாவரத்தோட பெயரும் அதோட பயன்களும் எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. 2வது செக்ஷன் ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி. இந்த செக்ஷன்ல ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட சில வரைபடங்களும், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரனோட படங்களும், சோடியாக் சிம்பிள்ஸ் அதாவது ராசி குறியீடுகளும் நிறையவே இருந்திருக்கு. இந்த புத்தகத்துல 3வது பிரிவு தான் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த சாப்டர்ல பெண்களோட நிர்வாண உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. அவங்க ஒரு இடத்துல குளிக்கிறது மாதிரியும், அவங்களோட கைகளை ஒரு குழாயில இணைக்கப்பட்டிருக்கிறது மாதிரியும், அந்த குழாயிலிருந்து ஒரு வகையான திரவம் பாஞ்சிட்டு இருக்க மாதிரியும் வரையப்பட்டிருக்கு. ஒரு சிலர் இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்ட்ராலஜி, ஹெர்பாலஜி இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கு தான் இது. குறிப்பிட்ட ஒரு சில நோய்களுக்கு இந்த மாதத்துல இந்த மூலிகைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குணமாயிரும், அது சம்பந்தப்பட்ட புக்கு தான் இந்த புக்குன்னு சொல்றாங்க. அப்புறமா இந்த புக்ல பெண்கள் குளிக்கிற மாதிரியான பல ஓவியங்கள் இருக்கு. 500 வருஷங்களுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்காக ஒரு சில முறைகள் இருந்திருக்கு. இந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த முறையில இந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு குளிச்சாங்கன்னா கண்டிப்பா அது சரியாயிரும், அதை தான் இந்த புக்ல சொல்ல வராங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகம் நம்ம உலகத்துக்கு சொந்தமானது கிடையாது, இந்த புத்தகத்தில் உள்ள மொழியும் வேற ஒரு கிரகத்தை சேர்ந்தது, நம்மளோட பூமியை சேர்ந்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, 600-700 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, அவங்க உபயோகப்படுத்தின மொழி தான் இந்த மொழி, அவங்க இனமே மொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்க உபயோகப்படுத்தின அவங்க எழுதின புக்கு தான் இந்த புக்குன்னு சொல்றாங்க. தெரியாத ஒரு மொழியை போட்டோ எடுத்து அதை ஏஐ மூலியமா அது என்ன மொழி, அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட இந்த புக்ல உள்ள மொழி எந்த மொழி, அதோட அர்த்தம் என்னன்னு இப்போ வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த புக்கை பத்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சாத்தானின் பைபிளை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.